தெரியும் 3 hours பேப்பர் உண்டு. பார்ட் 1 உங்களுக்கு தெரியும் லைக் 40 மார்க்ஸுக்கு வர பேப்பர். கரெக்ட்? 40 மார்க்ஸுக்கு வர பேப்பர் இங்கிலீஷ்ல சம்பந்தப்பட்டது. ரைட்? 3 hours பேப்பர். பார்ட் 1 வந்து உங்களுக்கு தெரியும் 40 மார்க்ஸுக்கு வர. பார்ட் 2 பேப்பர் உங்களுக்கு தெரியும் லைக் 60 மார்க்ஸுக்கு தான் அது வருது. எப்பயும் 60 மார்க்ஸுக்கு தான் இது வருது. சரியா? என்னோட ஒப்பீனியன் படி என்ன விஷயம்னு சொல்லி சொன்னா லைக் அதர் 8 சப்ஜெக்டையும் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த 8 சப்ஜெக்டை விட நான் இங்கிலீஷ் உங்களுக்கு ஈஸின்னு சொல்லுவேன். ஏன்னு சொல்லி சொன்னா நீங்க எழுதுறது குறைவாக இருக்கும் உங்களோட பேப்பர்ல. ஏன்னு சொல்லி சொன்னா பார்ட் 1ல நோட்டீஸ் நோட் அந்த சைடு ஒரு பக்கம் எழுதுவீங்க அண்ட் பேராகிராஃப் மட்டும்தான் பார்ட் 1ல நீங்க கை வைக்க வேண்டியதாக இருக்கு. அதுக்கும் 50 மார்க்ஸுக்கு உரியது. சரியா? பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுத போறது சார்ட் அல்லது லெட்டர் எழுதுவீங்க அல்லது உங்களோட எஸ்ஏ பாட்டுக்கு போய்கொள்வீங்க. சரியா? சோ அந்த விஷயம் மட்டும்தான் நீங்கள் எழுத போறீங்க. சோ மற்ற சப்ஜெக்ட இதோட கம்பேர் பண்ணும்போது மற்ற சப்ஜெக்ட்ல நீங்க எல்லாமே எழுத வேண்டி இருக்கும். எம்சிக்கு தவிர மற்ற எல்லாமே எழுத வேண்டி இருக்கும். பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த 4 சைட் மட்டும்தான் நீங்கள் எழுதுவீங்களே தவிர மற்றது எல்லாமே லைக் அண்டர்லைன் தான். சரியா? முதலினாலும் லைக் பேராகிராஃப் வந்துட்டு கீழே கேள்வி கேட்டு டேஷ் தான் விடுறாங்க. ஆப்ஷன் கொடுக்கறது கிடையாது. குறைவு ஆப்ஷன் கொடுக்கறது. சரியா? பட் இப்ப எல்லாம் வந்து லைக் என்ன செஞ்சுட்டாங்கன்னா ஆப்ஷன் கொடுக்க வலிக்கிட்டாங்க எல்லாத்துக்கும். ஸோ ஜஸ்ட் யூ ஹாவ் டு அண்டர்லைன் த ரைட் ஆன்சர். அவ்வளவுதான். சரியா? ஸோ அந்த வகையில இன்றைக்கு நாங்க பார்க்க போறது யாருன்னு சொல்லி சொன்னா பார்ட் 1க்குரிய விஷயங்கள். சரியா? இந்த பார்ட் 1ல வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரப்போகுது அண்ட் நாங்க எதெல்லாம் வந்து லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த விஷயத்துக்குள்ள வரக்கூடியது அண்ட் என்ன மாதிரியான அந்த விஷயங்களை அணுகிறதுன்னு சொல்லித்தான் இந்த பார்ட் 1ல வந்து நாங்க இன்றைக்கு கதைக்க போறோம். சரியா? சோ இதுல கிரேட் 11 அண்ட் கிரேட் 10 ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஜஸ்ட் நீங்க வந்து இதை வந்து வாட்ச் மட்டும் பண்ணணும். சரியா? லைக் உங்களுக்கு சிலபஸ் நகர்ந்திருக்காது. ஸோ உங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். லைக் இப்படித்தான் எங்களோட பேப்பர் வரும்னு சொல்லி ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? ஸோ நாங்கள் உங்களோட பேப்பர் எல்லாருக்கும் எங்க இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்க அண்ட் பேப்பரை வேற யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம். அந்த பேப்பர்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணப்பட்டிருக்க கூடாது. சரியா? ரைட், எடுத்துக்கொள்ளுங்க. பார்ட் 1. சரியா? பார்ட் 1ல உங்களுக்கு மார்க்ஸ் கூட்டி கொடுக்குற ஒரு விஷயம்னு சொல்லி சொன்னா பார்ட் 1 தான். இப்ப ரைட், எப்பயும் என்னோட படிக்கிற நான் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன் பார்ட் 1ல நீ எப்பயுமே 33 மார்க்ஸ் வச்சிருந்தாயின்னு சொல்லி சொன்ன 33க்கு மேல மார்க்ஸ வச்சிருந்தாயின்னா உன்னோட கொஞ்சம் மங்கால பார்ட் 2ல இருக்கிறது ஒரு கொஞ்சம் விஷயம். ஒன்றுக்கு 3 மார்க்ஸ் எடுத்துக்கொண்டு போனாலும் ஏபிஎத் பத்தொட்டல. இந்த பார்ட் 1 விஷயம் நீங்க கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணீங்களாக இருந்தா நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்களாக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுடைய மார்க்ஸ் அதாவது கூட்டி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. கூட்டி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. மார்க்ஸ கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கும் மார்க்ஸ. சரி, நீ ஆகலாம் கஷ்டப்பட தேவை. ஏன்னா பார்ட் 2 லைக் பேப்பர் பார்த்தோன்னே சில பேர் விழுந்து படுக்கிறார்கள். சரியா? அப்படிப்பட்ட ஆகலும் இருக்கணும். சரிதானே? சோ பார்ட் 1ன்றது ஜஸ்ட் ஒரு 1 hour பேப்பர். சரியா? அது சின்ன விஷயங்கள் இருக்கு. பட் நீங்க செய்ய வேண்டியது கேர்ஃபுல்லாக செய்ய வேணும். சரியா? எவ்வளவு ஈஸியாக இருக்குதோ அந்த பேப்பர் அவ்வளவு உங்களை என்ன செய்ய விடுவாங்கன்னா சுத்த வைக்கவும் அந்த பேப்பரால தான் முடியும். சரிதானே? சோ அந்த வகையில பார்ட் 1க்கு நீங்க பிராக்டிஸ் எடுக்கும் போதும் சரி என்ன எடுக்கும் போதும் சரி நீங்க உங்களோட ஸ்கோரை செக் பண்ணிக்கொள்ளுங்க. எப்போதும் பார்ட் 1க்கு 33க்கு மேல மார்க்ஸ் வருதாண்டு வர இல்லைன்னா அதை முதல் ட்ரை பண்ணுங்க. பார்ட் 1 ஃபர்ஸ்ட் கிளியராக முடியுங்க. சரியா? ஏன்னா பார்ட் 1 ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எப்பயும் லைக் படிப்பிக்கும் பொழுது பார்ட் 2ல இருந்து தான் படிப்பிப்பேன் எப்பயும். பட் இன்றைக்கு நான் செமினார் செய்தது பார்ட் 2ல இருந்து செய்யணும்னு பார்த்தேன். பட் எனக்கு பார்ட் 1 முக்கியமா பட்டுதான் இந்த இடத்துல. சரியா? ஏன்னா பார்ட் 1 தான் உங்களோட மார்க்ஸை கொஞ்சம் உயர்த்தி கொடுக்க போற ஆளுன்னு சொல்லி சொன்னா நான் பார்ட் 1 தான் சொல்லுவேன். ரைட்? சோ அந்த வகையில முதலாவது டெஸ்ட் நம்பர் 1க்கு போய்கொள்ளுவோம். டெஸ்ட் நம்பர் 1 பொறுத்தவரையில 5 மார்க்ஸுக்கு வர ஒரு பேப்பர். 5 மார்க்ஸுக்கு வரும். இந்த 5 மார்க்ஸ நீங்க எப்போதும் நான் நினைக்கிறது லூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன பிள்ளைய சொன்னாலும் அந்த பிள்ளை வந்து என்ன செய்யும்னா இந்த சாப்டரை வடிவாக செய்யும். இதுக்கு உங்களுக்கு தேவை என்னன்னு சொல்லி சொன்னா ஜஸ்ட் பிராக்டிஸ் தான். ஏன்னு சொல்லி சொன்னா
பிராக்டிஸ் தான் வந்து உங்களுக்கு லைக் ஒரே வேர்ட் எங்கள் இந்த படிக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரே வேர்ட் எத்தனை தரம் ரிப்பீட் ஆயிருக்கணும் மாடல் பேப்பர்ல இருக்கிறதா இருக்கட்டும் சரி பாஸ் பேப்பர்ல இருக்கிறதாகட்டும் சரி ஒரு வேர்ட் திருப்பி திருப்பி தான் ரிப்பீட் ஆகுது வேற ஒரு புது வேர்டும் அவங்க உள்ள கொண்டு வந்து நுழைக்கல உங்களுக்கு சரியா ஏற்கனவே இருக்கிற ஒரு வேர்டத்தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லிச்சோன்னா திருப்பி திருப்பி தாராங்க அப்ப அந்த இடத்துல அவங்க என்ன உங்கள்கிட்ட கேக்குறாங்கன்னு சொல்லி சொன்னா இது வந்து லைக் பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களான்னு பாக்குற ஒரு விஷயம் தான் சரியா பிராக்டிஸ் ஒரு பிள்ளை எவ்வளவு பிராக்டிஸ் எவ்வளவு பேப்பர் செய்யுதோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளையோட மார்க்ஸும் மேல இருக்கு சரியா லைக் ஒரு 2-3 பேப்பர் செய்துட்டு இல்ல என்னால கஷ்டம்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அது உங்களோட தப்பு அப்படி சொல்லி போட்டு லைக் எனக்கு எதுவுமே வர இல்ல என்னாலதான் எல்லாம் போகுது எனக்கு எப்பயுமே இங்கிலீஷ்ல ஸ்கோர் பண்ண முடியாதுன்னா அது உன்னோட தப்பு லைக் தப்ப எங்க மேல வச்சுக்கொண்டு லைக் சொல்லக்கூடாது மற்ற ஆட்கள் மேல சரியா என்ன பேப்பர்ஸ் எல்லாம் தாராளமாக இருக்கு நிறைய இருக்கு சோ நீங்க ட்ரை பண்ணி கொள்ளலாம் அந்த வகையில இந்த டெஸ்ட் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் எப்படி போனாலும் சேஞ்ச் ஆகலாம் சரியா ஆனா ஈஸியாகத்தான் இருக்கும் டெஸ்ட் நம்பர் 1 அப்படின்னு சொல்றது லைக் ஒரு மேல ஒரு 6 பிக்சர்ஸ் கூடுதலாக கொடுத்திருப்பாங்க அப்படிதான் கூடுதலாக இருக்கிறது சரியா கூடுதலாக 6 பிக்சர்ஸ் இருக்கு அண்ட் அதுக்கு சூட்டபிளான விஷயங்கள் சிலது என்ன செய்திருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா கீழே கொடுத்திருப்பாங்க நீங்க சம்டைம்ஸ் எல்லாருக்கும் அந்த சென்டென்ஸை வாசிக்கும் போது விளங்காது ஆனால் சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய சில வேர்ட்ஸ் உங்களுக்கு விளங்கும் அதான் சொல்றேன் கீவேர்ட் அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல அதை பயன்படுத்தும் போது கீவேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கீவேர்ட் கூடுதலாக யாராக இருப்பாருன்னா நவுனும் வேர்புமாகத்தான் இருப்பார் அந்த கீவேர்டை நீங்கள் எவ்வளவு ஈஸியாக அண்டர்லைன் பண்ணி வச்சு கொள்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு யாரை செய்து கொள்ள இயலும்னா பார்ட் 1 செய்து கொள்ள இயலும் சரியா அது ஒரு விஷயம் முதலாவது டெஸ்ட் நம்பர் 1ல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் சரியா இப்ப கூடுதலாக பிக்சர்ஸ் கொடுத்துட்டு தான் அதுக்கு கீழே தான் அதுக்கு சூட்டபிளான ஒரு விஷயங்களை தந்து கொண்டு இருக்கிறாங்க பட் இப்ப வர வர லைக் இங்கிலீஷ் பேப்பர் வந்து கொஞ்சம் இருக்க வலிக்கிட்டாங்க கொஞ்சம் சரியா என் எல்லாருமே எடுக்கிறபடியா கூடுதலான ஆக்கள் முதலவடை இப்ப எடுக்கிறபடியால லைக் இருக்க வலிக்கிட்டாங்க சோ எப்பயுமே டெஸ்ட் நம்பர் 1 அந்த மாடல்ல தான் இருக்கும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு போக கூடாது எதிர்பார்த்து கொண்டு போக கூடாது சம்டைம்ஸ் இட் மே பி டிஃப்ரெண்ட் சரியா சோ என்னதான் வந்தாலும் என்னால வந்து லைக் கையால அந்த இடத்துல என்னால செய்யலும்ன்ற ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு இருக்கு அந்த இடத்துல போய் பயந்துட்டீங்கன்னு சொல்லிச்சேன்னா கொஞ்சம் பயந்துட்டீங்க என்றாலும் அவங்க புதுசா கேள்வி போடுறதுக்கு காரணம் நீங்க பயப்படுவீங்கன்னு தான் பயந்துட்டீங்க என்றாலும் மீதி இருக்கு தெரிஞ்சது கூட நீங்க தெரியாம விட்டுட்டு வருவீங்க இங்கால வந்து கஷ்டப்படுவீங்க அந்த விஷயம் இருக்கக்கூடாது சரியா அதனாலதான் லைக் எல்லா மாடல் இதுலயும் நாங்கள் வந்து அட்டன் பண்ணி லைக் இந்த டெஸ்ட் நம்பர் 1 இப்படி ஒரு ப்ரிப்பேர் பண்ணி இருக்கு சரியா சோ அந்த வகையில டெஸ்ட் நம்பர் 1க்கு வந்து கொள்ளுங்க கேள்வி கேட்டு இருக்கிறது select the suitable caption for each expression வழியா கவனிச்சு கொள்ளணும் கேள்வின ஹெடிங் வாசிக்கும் பொழுது கவனிக்கணும் அவர் கொண்டு போய் லெட்டரை போட சொல்லியிருக்காரா அல்லது பேர்டு எழுத சொல்லியிருக்காரான்றது கவனமாக இருக்கணும் அந்த இடத்துல சரியா ஏன் இந்த விஷயம் நான் சொல்றேன்னா அவர் லெட்டர் கேட்கும் போது நீங்க தேவையில்லாம வேர்டை கொண்டு போய் அந்த இடத்துல எழுதினீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல உங்களோட மார்க்ஸ் அவ்வளவும் லூஸ் ஆகும் சரியா கவனமாக இருக்கணும் எனக்கு எல்லாம் தெரியும் தானேன்னுட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடாது ஜஸ்ட் இருக்கா அந்த 10 மினிட்ஸ் கொடுக்கறது உங்களுக்கு ரீட் பண்றதுக்கு தான் அந்த 10 மினிட்ஸ்ல உங்களோட ஹெடிங் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ற விஷயத்த நீங்க நார்மலாக வாட்சி முடிக்கணும் சரிதானே இன்னொரு விஷயம் பயப்பட வேண்டாம் சரியா பயப்பட வேண்டாம் நான் அது ஒன்றுதான் சொல்லுவேன் சரிதானே அண்ட் படுத்தும் தூங்க வேண்டாம் அதுவும் நான் சொல்லுவேன் சரியா ரைட் செலக்ட் சூட்டபிள் கேப்ஷன் கேப்ஷனை செலக்ட் பண்ண சொல்றாங்க சரியா அதுக்கு ஏற்ற ஒரு கேப்ஷனை செலக்ட் பண்ண சொல்றாங்க இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னா எக்ஸ்பிரஷன்ன்றது லைக் எங்களோட உணர்வுகள் மாதிரி வெளிப்படுற உணர்வுகள் மாதிரி ஒவ்வொன்றுக்கு சோ அடுத்தது கேட்டிருக்காங்க ரைட் த லெட்டர் ஆஃப் த எக்ஸ்பிரஷன் இன் த பாக்ஸ் ப்ரொவைடட் பாக்ஸ் கொடுக்கப்பட்டுள்ள இடத்துல சரியான இடத்துல கொண்டு போய் லெட்டரை வந்து பிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த வகையில ஒரு சைடு வந்து கேப்ஷன் இருக்கு ஒரு சைடு வந்து எக்ஸ்பிரஷன் இருக்கு சோ அதுல 1 பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மேக்கிங் அ சஜஷன் சரியா லைக் ஒரு தட்டை வந்து லைக் பரிந்துரை பண்ற மாதிரி வந்து கேட்டுக்கொள்வது ஒரு விஷயத்த சரிதானே சோ இதுல நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற கீவேர்ட் யாராக இருப்பாருன்னா சஜஷன் சரிதானே சஜஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல சஜஷன் இருந்தா நீங்க போட்டு கொள்ளலாம் ரெண்டாவது கேட்கறது ஆஸ்கிங் ஃபார் பெர்மிஷன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு பெர்மிஷன் கேட்கிறேன்டா என்ன நான் உள்ளே வரலாமா மே கம்மிங் மே கோ நான் வெளியே போகலாமா சரியா நான் இல்லாட்டி லைக் கதைச்சு கொண்டு இருக்கும்போது டீச்சர்ஸ்ட கழிச்சுக்கும் போது லைக் நாங்க கேட்போம் தான் லைக் இந்த ரெஸ்ட் ரூமுக்கு ஒருக்கா போயிட்டு வரோம் வாஷ்ரூமுக்கு ஒருக்கா போயிட்டு வரோம்னு கேட்கிறேன் சோ அதெல்லாம் லைக் பெர்மிஷன் கேட்கிற மாதிரி சரியா சோ அதெல்லாம் பெர்மிஷனுக்குள்ள வரும்
சோ அதுல அண்டர்லைன் பண்ணிக்கொள்ள வேண்டிய வேர்ட் பெர்மிஷன். சரிதானே? அக்ரீயிங். தேர்ட் கொஸ்டின். அக்ரீயிங் அப்படின்னு சொல்றது ஒப்புக்கொள்றது. உங்களோட கேள்வி எஸ்ஏ கேள்வி டு யூ அக்ரி ஆர் டிஸ்அக்ரி அப்படின்னு கேட்பாங்க. நீங்க இந்த விஷயத்துக்கு உடன்படுகிறீர்களா அல்லது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்பாங்க. சோ அதுல வர அந்த அக்ரியிங் தான் இதுல ஐஎன்ஜி சேர்த்து கொடுத்திருக்காங்க. ஒப்புக்கொள்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அந்த சைடு இருக்க போகுது. ரைட். ஃபோர்த் ஒன் அப்போலஜைசிங். இந்த விஷயம் இந்த லெட்டர் அதாவது இந்த வேர்ட் வராத ஒரு பேப்பர் கிடையாது. சரியா? இதுக்கான விளக்கம் மன்னிக்கிறது, ஒரு விஷயத்த மன்னிக்கிறது, ஒரு விஷயம் மன்னிப்பு. சரிதானே? மன்னிப்பு கூறுறதுதான் இந்த வேர்டால சொல்றோம் நாங்க. சரிதானே? தெரியாததுக்கு நீங்க தமிழ் நோட் பண்ணிக்கொண்டு போகலாம். லைக் நான் சொல்ல முடியாது நீங்க இதுக்கு தமிழ் நோட் பண்ணுங்க, இதை அண்டர்லைன் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. என்னோட வேலை லைக் இதுல உங்களுக்கு கொஞ்சம் ட்ரிக்ஸ் நான் சொல்லி கொடுப்பேன், அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போங்க. அண்ட் அண்டர்லைன் பண்றது தமிழ்ல எழுதுறதெல்லாம் உங்களோட வேலை. பேப்பர் கையில இருக்கணும். பென்சில்ல வந்து லைக் உங்களோட விஷயங்களை எழுதி வச்சுக்கொள்ளுங்க அல்லது கொப்பியில எழுதி வச்சுக்கொள்ளுங்க, ஏதோ ஒன்று செய்து கொள்ளுங்க. ஐந்தாவது ஆஃபரிங் அ ஹெல்ப். ஆஃபரிங்னு சொல்றது இன்னொருத்தருக்கு வந்து ஹெல்ப்பை வந்து நாங்களா முன்னாடி வந்து செய்யறது. சரிதானே? ரைட். இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் சைட பார்த்துக்கொள்வோம். ஏ ஐ எம் சாரி ஃபார் பீயிங் லேட். நான் சாரி சொல்றேன். என்னத்துக்கு சாரி சொல்றேன்? லேட்டா வந்ததுக்கு சாரி சொல்றேன். இப்ப இந்த இந்த லைன் எனக்கு விளங்கி இருக்கணும்னு அவசியமா இல்ல. இதுல சாரின்றது உனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அடிக்கடி கேட்டது. லேட்டுன்றதும் அடிக்கடி வந்த ஒரு விஷயம் தான். சரியா? அப்ப ஸ்டோரியும் லேட்டும் தான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். அதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. சாரி அண்ட் லேட். பி வந்து எஸ் ஐ திங்க் தட்ஸ் குட் ஐடியா. ஐ திங்க் தட்ஸ் குட் ஐடியா. இங்க பாருங்க, உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். சரியா? ரைட். இந்த இடத்துல நோட் பண்ணிக்கொள்ளுங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு உதவலாம். சரியா? என்ன விஷயம்டா, நாங்க வந்து லைக் நீங்க டென்ஸ் படிச்சிருப்பீங்க. சரியா? எல்லா இடத்துலயும் டென்ஸ் படிச்சிருப்பீங்க. சோ அந்த படிக்கும் போது நீங்க ஒருத்தரை நீங்க படிச்சிருந்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா உங்களுக்கு இந்த விஷயம் விளங்கி இருக்கு. ஒவ்வொரு டென்ஸ்லயும் அதாவது 12 டென்ஸ்லயும் நாங்க கொஸ்டின் வந்து மேக் பண்ணுவோம். சரியா? கொஸ்டின் சொல்லி மேக் பண்ணுவோம். அந்த கொஸ்டின் மேக் பண்ணும் பொழுது ரெண்டு வகையான கொஸ்டின் தான் நாங்க மேக் பண்ணுவோம். ஒன்று பி வெர்ப்ல கொஸ்டின் மேக் பண்ணுவோம். சரியா? அல்லது WH தான் கொஸ்டின் மேக் பண்ணுவோம். WH தான் கொஸ்டின் மேக் பண்ணுவோம். விளங்கிக்கொள்ளணும். பி வெர்ப்ல கொஸ்டின் மேக் பண்றதுக்கும் WH ல கொஸ்டின் மேக் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிதானே? WH ல கொஸ்டின் மேக் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க கேட்கலாம், கேள்விதானே, அது எப்படி இருந்தா என்ன ஒரே மாதிரி தான் இருக்கு போகுது? கிடையாது, கிடையவே கிடையாது. அதுல ரெண்டு வகையான விடயம் இருக்கு. பிவாப்ல கேள்வி கேட்கிறீங்களாக இருந்தால் அவருக்குரிய ஆன்சர், நீங்க அதுக்குரிய ஆன்சர் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னா எஸ் அல்லது நோ. இந்த பிவாப் அப்படின்ற கேள்வி எப்பொழுதும் பிவாப்ல ஸ்டார்ட் பண்றபடியாக தான் அந்த பிவாப் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்டா பாஸ்ட் டென்ஸோட நெகட்டிவ் வந்து எப்பயும் சப்ஜெக்டோட டிட்டோட நோட் பிளஸ் verb பிளஸ் object. இதுதான் ரூல். சரியா? இப்ப பாஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா கேள்விக்கு மாத்த போறேன். சரியா? பாஸ்ட் நான் என்ன செய்ய போறேன்னா கேள்விக்கு மாத்த போறேன். அப்ப அந்த கேள்விக்கு மாத்தும் பொழுது இந்த பி வெர்ப், இந்த லைன்ல இருக்கக்கூடிய அந்த பி வெர்ப் என்ன பண்ணுவாருன்னா தன்னை பாட்டுக்கு முன்னாடி போவார். சரியா? முன்னாடி போய் ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படியே வருவினும். நான் இத பாசிட்டிவ் கொஸ்டினாகத்தான் மாத்துறேன், நெகட்டிவ் கொஸ்டினா நான் கொண்டு போக இல்லை. சரியா? நெகட்டிவ் கொஸ்டினாக கொண்டு போக இல்லை, அதனால நான் நோட் இந்த இடத்துல போடல. மற்றது ரிமைனிங் பார்த்துக்கொள்ளுங்க. சப்ஜெக்ட் இருக்கு, வெர்ப் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்கு. சரியா? எப்பயுமே விவர் கொஸ்டின் இப்படித்தான் உருவாகும். நான் இது ஏன் கதைக்க வந்தேன் சொல்லி சொன்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு டயலாக் தருவினும். சரிதானே? டயலாக் தந்து கேப் விடுற பழக்கம் இருக்கு. அடுத்தடுத்த வரைய நீங்க வந்து பூர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு லைக் அங்கால பாக்ஸுக்குள்ள அதுக்குரிய ஆன்சர் இருக்கும் கண்டிப்பா. அவரை தட்டுறதுக்கு சுலபமான ஒரு வழி யாருன்னு சொல்லி சொன்னா, இந்த பிவர்ப்ல அந்த கொஸ்டின் அவர் கேட்டிருக்க கேள்வி பிவர்ப்ல ஆரம்பிச்சிருக்காரான்னு செக் பண்ணி கொள்ளுங்க இருக்கா. சரியா? எப்பயும் பிவர்ப்ல கொஸ்டின் ஆரம்பிச்சா எஸ் இல்லாட்டி நோன் தான் முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் கவனிச்சு கொள்ளுங்க, ஈஸியாக விளங்குறதுக்காண்டி கவனிச்சு கொள்ளுங்க. டு யூ லைக் ஐஸ்கிரீம்? இதுதான் கேள்வி. இது வந்து பிரசன்ட்ல நான் அதாவது முன்னாடி பிவர்ப்ப வச்சு உருவாக்கிருக்கேன். யார் யார் பிவர்ப்புகள் வரும்? do does did have has had am is are was were been being எல்லாம் வந்து பிவர்ப்புக்குள்ள போறாங்க. அண்ட் modal verb including modal verb. modal verbன்றது யார்? will would shall should can could
மே மைட் மஸ்ட் இப்படியான ஆட்கள் எல்லாம் வந்து மொடல் வெர்புக்கு போக வேண்டிய ஆள். சரியா? இப்ப இந்த பி வெர்ப் பக்கம் வருவோம். Do you like ice cream? நான் இந்த கொஸ்டினை நான் உங்கள்கிட்டயே போடுறேன். சரி, இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? சாட்ல ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். குயிக் சாட்ல ஆன்சர் பண்ணிக்கொள்ளுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? நான் கேட்ட கேள்வி இதுதான். உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? நோ நோ நோ. ஐஸ்கிரீம் பிடிக்காதாக்கள் உலகத்துல இருக்கிறீங்களாப்பா? சரி, ரைட், ஓகே, ரைட். உங்களோட பதில்களை நீங்க பார்க்கலாம். சரியா? கூடுதலாக எஸ் அல்லது நோன்னு தான் முடியுது. சரியா? எல்லாம் வந்து என்ன சொல்ல இல்ல, எஸ்ஸும் சொல்லல நோவும் சொல்லல. எல்லாரும் வந்து ஒன்று பிடிச்சிருந்தால் எஸ்ன்னு சொல்லுவீங்க, பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா நோ சொல்லுவீங்க. எங்கேயாவது இந்த சாட்ல செக் பண்ணிக்கொள்ளுங்க, யாராவது ஒரு ஆள் ரீசன் கொடுத்திருக்கிறாரான்னு. கிடையவே கிடையாது. சரியா? ரீசன் கொடுக்கல. ரீசன் என்றது காரணம். எனக்கு ஏன் இந்த ஐஸ்கிரீமை பிடிக்கும்ன்றதுக்கான காரணம் இப்படிப்பட்ட கேள்வி, பி வெர்ப்ல தொடங்குற கேள்விக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் இந்த பி வெர்ப் கேள்வியை இன்னொரு பெயர்ல சொல்றோம் நாங்க, எஸ் ஆர் நோ கொஸ்டின் என்றும் சொல்றோம் நாங்க. ஏன்னா இதுக்கான விட ஒன்று எஸ் இல்லாட்டி நோ. சரியா? இப்ப இன்னொரு கேள்வி, டபிள்யூஹெச்ல ஒரு கேள்வி உருவாக்குறோம். சேம் ஒரு டபிள்யூஹெச் கொஸ்டினோட போட்டு why do you இதே கேள்வியை உருவாக்குறேன். why do you like ஐஸ்கிரீம் கேட்கிறேன். அந்த கேள்வியை உங்கள்கிட்ட போடுறேன். ஏன் உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்? ஆன்சர். ஏன் உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்? வையண்டா ஏன்? ஏன் உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்? ஐ ஸ்வீட் டேஸ்டி. டேஸ்டி தான். ரைட். Because that is yummy, right? ரைட்டா? ஓகே, ரைட். இப்ப பாத்துக்கொள்ளுங்க, உங்களோட ஆன்சர்ல எங்கேயாவது இந்த சார்ட்ல எங்கேயாவது எஸ் இல்லாவது நோ இருக்கான்னு கேட்டா கிடையாது. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, எனக்கு லைக் எஸ் இல்ல நோ கொடுக்காம லைக் ரீசன் கொடுக்க வலிக்கிடுவீங்க. எனக்கு ஏன் ஐஸ்கிரீம் பிடிக்கும்ன்றா ஏன் பிடிக்கும்னுவீங்க, பிடிக்காது என்றால் ஏன் எனக்கு பிடிக்காதுன்ற ஒரு காரணத்தை கொடுக்க வலிக்கிடுவீங்க. அதுதான் இந்த டபிள்யூஹெச் கேள்விக்கும் பி வெர்புக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்ப நீங்க இந்த டயலாக்ல ஃபில் பண்ணி கொண்டு வரும்போது எங்கேயாவது ஒரு கேப் கொண்டு விழுகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, மேல அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வியை செக் பண்ணி பாருங்க. அவர் பி வெர்ப்ல ஸ்டார்ட் பண்ணி இருந்தாருன்னு சொல்லி சொன்னா, அடுத்த லைன்ல வர வேண்டியவர் தொடக்கம் ஒன்று எஸ் இல்லாட்டி நோ. அங்க இருந்து நீங்க பாக்ஸ்ல இருந்து தட்டக்கூடிய ஆட்கள் எஸ் இல்லாத நோ இருக்கிற ஆட்கள் தட்டினீங்கன்னு சொல்லி சொன்னா விட ஈஸியாக உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இப்ப இதை ஏன் நான் கலைக்க வேண்டி வந்ததுன்னா, அந்த இடத்துல பில எஸ்ல ஸ்டார்ட் பண்ற. ஓகேயா? சோ அதனால நான் இந்த விஷயம் கலைக்க வந்தேன். அப்பப்ப சின்ன சின்ன விஷயங்கள் கதைச்சு கொண்டு போவேன், நோட் பண்ணி வச்சுக்கொள்ளும். சரியா? நாங்க லைக் படிக்கிற ஆட்களுக்கு தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் மொத்தமா ஒரு இடத்துல ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம். சரியா? டெஸ்ட் நம்பர் 9ல படிக்கிற ஒரு விஷயம் தான் டெஸ்ட் நம்பர் 2 இருக்கட்டும், டெஸ்ட் நம்பர் 15 இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கூடுதலாக உதவுறது. சரியா? ரைட். அதே மாதிரி பிக்கு வாங்க, இப்ப கேள்விக்கு வாங்க. சரியா? எஸ், ஐ திங்க் தட்ஸ் குட் ஐடியா. நான் நினைக்கிறேன் அது ஒரு நல்ல ஐடியான்னு நினைக்கிறேன். சரியா? சி, கேன் ஐ ஹெல்ப் யூ வித் யோர் ஹோம்ஒர்க்? நான் உங்களோட ஹோம்ஒர்க்ல உங்களோட ஹெல்ப் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்கிறேன். சரியா? கேள்வியாக கேட்கிறேன். ஷால் வி ஸ்டார்ட் a lesson now? டி, சோ இன்னைக்கு லெசனை ஸ்டார்ட் பண்ணி கொள்வோமா அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். இ, மே ஐ லீவ் த ரூம் ப்ளீஸ்? நான் இந்த ரூமை விட்டு போகலாமா ப்ளீஸ்? தன்மையாக கேட்கிறார். மேன்றது மாடல் வெர்ப். சரிதானே? ரைட். இப்ப ஒண்ணுக்கு வந்து கொள்ளும், கேள்விக்கு வந்து கொள்ளும், இப்ப ஆன்சருக்கு போய்கொள்ளும். சரிதானே? இப்ப ஈஸியாக தட்டக்கூடியது அப்படின்னு சொல்லி சொன்னா, 4வது மன்னிப்பு கோர்றது எந்த இடத்துல இருக்குமுண்டா ஏதான் கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த இடத்துலதான் அவர் சொல்றார், ஐ எம் சாரி ஃபார் பீயிங் லேட். ஃபார் பீயிங்குக்கெல்லாம் வந்து எனக்கு மீனிங்ன்றது தேவையில்லை, எனக்கு அந்த இடத்துல சொரி இருக்கு. சரியா? இங்க எனக்கு மன்னிப்பு சொல்லணும். அப்ப அந்த இடத்துல வர வேண்டியவர் ஏ ஆக இருப்பார். 4வது கூறிய விட ஏ ஆக இருப்பார். ரைட். அடுத்தது offering a help அப்படின்னு
சொல்லி சொன்னா இன்னொருக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி வரேன். ரைட், நான் அவருக்கு ஹெல்ப் பண்றேன், ஆஃபர் பண்றேன், ஆஃபரிங் ஜாப் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் அவருக்கு ஜாப் கொடுக்குறேன். சரிதானே? சோ இங்க வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி யார் அந்த இடத்துல கதைச்சிருக்கிறான்னு சொல்லி சொன்னா சி. ஏன்னா நான் கேன் ஐ ஹெல்ப் யூ வித் யோர் ஹோம்ஒர்க். சோ நான் அது யுவரா ஆர் கட் ஆயிடுது. சோ நீங்க போட்டுக்கொள்ளுங்கம்மா. கேன் ஐ ஹெல்ப் யூ வித் யோர் ஹோம்ஒர்க். சரியா? யுவர் ஹோம்ஒர்க். சோ நான் உங்களோட ஹோம்ஒர்க்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி அவரே ஒரு ஹெல்ப்புக்கு வாரார், முன்னாடி வாரார், அவரே முன்னுரிமை எடுத்துக்கொண்டு வாரார். சரியா? அவர் தனியா இருந்து அவரை செய்ய விடாம தானே அவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா எடுத்துக்கொண்டு தான் உதவி செய்யறேன் அந்த ஹோம்ஒர்க்கு அப்படின்னு சொல்லி வாரார். கூடுதலாக இவர் எந்த சப்ஜெக்டுக்கு உதவணும்? மேக்ஸ் சப்ஜெக்டுக்கு இப்படி ஒரு ஆள் கண்டிப்பா எங்களுக்கு இருக்கு. சரியா? சோ அந்த வகையில ஆன்சர் 5வது ஆன்சர் நீங்க போய்கொள்ளலாம் சி. அடுத்தது அக்ரீயிங். அக்ரீயிங் அப்படின்னு சொல்றது ஒரு விஷயத்துக்கு உடன்படுறது அப்படின்னு சொல்லி சொன்னா அவரோட ஆன்சர் அப்படிப்பட்டதாக இருக்கணும்டா எஸ். கரெக்ட் தானே? ஒரு விஷயத்தை அக்ரீயிங்னு சொல்றது என்னது? ஒரு விஷயத்துக்கு உடன்படுறது. உடன்படுறா என்ன? நான் அந்த விஷயத்துக்கு சரி சொல்லி இருக்கணும். இப்ப ஆன்சர் அந்த சைடு இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் எப்படிப்பட்டதாக இருக்கும்டா எஸ்ல ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும். இப்ப இது வந்து அக்ரீயிங் ஆர் நாட் அக்ரீயிங். இப்ப நாட் அக்ரீயிங்னு கொடுத்திருந்தா அந்த சைடு இருக்கக்கூடிய ஆன்சர் வந்து பி ஆக இருந்திருக்கு. சாரி, நோன்னு தொடங்கி இருக்கணும். சரியா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அக்ரீயிங் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து 3வதுக்கான ஆன்சர் யாராக இருப்பாருண்டா பி. எப்பையும் யோசிக்காதீங்க மேலே இருந்துதான் செய்து கொண்டு வரணும்ன்றது. நீங்க எப்படி நடுவுல இருந்து செய்தாலும் சரிதான், கீழே இருந்து செய்தாலும் சரிதான், நீ மேல இருந்து செய்தாலும் சரிதான், ஆன்சர் வந்தால் சரி. 5 மார்க்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டோன்னா அதே பெரிய விஷயம். சரியா? இப்ப ஆஸ்கிங் ஃபார் பெர்மிஷன். ஒரு விஷயத்துக்கு பெர்மிஷன் கேக்குறாங்க. எந்த இடத்துல பெர்மிஷன் கேக்குற மாதிரி இருக்கு உங்களுக்கு? இப்ப உங்கள்ட்ட இருக்கிறது மீதி யார் இருக்கினம் டிஎன்இ. சோ எந்த இடத்துல பெர்மிஷன் கேக்குற மாதிரி இருக்கு? மே ஐ லீவ் த ரூம் பிளீஸ். நான் இந்த ரூமை விட்டு போகலாமான்னு சொல்றதுதான் வந்து பெர்மிஷன் கேக்குறது. யா குட். சரியா? சோ ஆன்சர் வந்து 2வதுக்குரிய ஆன்சர் இ ஆக இருப்பார். சஜஷன் கேக்குறது, அதாவது லைக் ஷால் வி ஸ்டார்ட் தி கிளாஸ் நவ. நாங்க இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி கொள்வோமா அப்படி லைக் அவ வந்து எப்படி கேக்குறேன்னு சொல்லிச்சோன்னா இது வந்து லைக் ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படிங்க. நீங்க உடனே என்ன சொல்லுங்க? இல்ல இல்ல லெசன் இப்ப ஸ்டார்ட் பண்ணுவானா பிறகு ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளும். அப்படியே அவன் கேட்க இல்ல. ஷால் வி ஸ்டார்ட் தி லெசன். டீச்சர் வந்து சொல்லுவாங்க இல்ல லைக் ஸ்டார்ட் பண்ணி கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி தான் வந்து இதுலயும் கேட்டு கிடக்கு. சரிதானே? சோ அதைத்தான் அவங்க சொல்றாங்க. சோ மீதி இருக்கக்கூடிய ஆன்சர் யாராக இருப்பாருன்னு சொல்லி சொன்னா டி. சரியா? கவனமாக இருக்கணும். டெஸ்ட் நம்பர் 1 செய்யும் பொழுது முக்கியமாக ஓ லெவல் எக்ஸாம்காரர் இருக்கு. சரியா? கவனம். இதுல இருக்கக்கூடிய 5 மார்க்ஸை தயவு செய்து லூஸ் பண்ண வேண்டாம். சரியா? இந்த 5 மார்க்ஸ் கண்டிப்பாக ஈஸியா தான் வரும். இதுல பெரிய விஷயங்கள் ஒன்றும் இல்ல, பட் ஈஸியாகத்தான் வரும். உனக்கு அப்படி பெரிய சென்டென்ஸ் ஒன்று தந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா லைக் அதுல இருக்கக்கூடிய கீவேர்டுகள் அண்டர்லைன் பண்ணு. கம்ப்யூட்டர், என்விரான்மெண்ட் அப்படியான கீவேர்டுகள் அண்டர்லைன் பண்ணி கொண்டு போக மேல இருக்கிற படம் எது அதுக்குரிய சம்பந்தப்பட்டதுன்னு பாக்க உங்களுக்கு விளங்கி கொள்ளும். படம் பார்க்க தெரியும் தானே வடிவாக. படம் பார்க்கறதுல பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். டெஸ்ட் நம்பர் 2க்கு வந்து கொள்ளும். சரியா? டெஸ்ட் நம்பர் 2 எப்பயும் இப்படித்தான் வாருது. இந்த மாடல்ல தான் எப்பயும் வாருது. சரிதானே? ரைட். ஓகே, ஹெடிங்க வாட்சிக்கொள்வோம். சோ மேல பாக்ஸுக்குள்ள கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சரியா? பாக்ஸுக்குள்ள கொஞ்சம் வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ரைட். Fill in the blanks of the following text using the words given in the box. Write the letter of the most suitable answer in the given space given. First one is done for you. முதலாவது உங்களுக்காக செய்து தரப்பட்டிருக்கு. சரிதானே? சோ அவங்க கொடுத்திருக்க கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் யாருன்னு சொல்லி சொன்னா habits, unhealthy, improve, active, practice, nutrition. சரியா? how to stay healthy அப்படின்ற ஒரு ஹெடிங்ல வந்துருக்கு. எப்படி வந்து லைக் யார் ஷேர் பண்றது? பேப்பர் யார் ஷேர் பண்றது? ஹவு டு ஸ்டே ஹெல்த்தி, எப்படி வந்து நாங்க ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் வந்து அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. சரிதானே? கல்விக்கு வந்து கொள்ள முதலாவது கொடுத்திருக்கிறது ஹேபிட்ஸ் அப்படின்றதோட தமிழ் அர்த்தம் உங்களுக்கு தெரியும், பழக்க வழக்கம்.
ஹபிட்ஸ் அப்படின்னா பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லி மாறும். சரியா? ரைட். அன்ஹெல்தி. அன்ஹெல்தின்னு சொல்றது வந்து ஹெல்த்தா இருக்கிறேன்னு சொல்றது என்ன, நல்ல உடல் நல்ல வந்து நல்ல பலமா இருக்கிறது. அன்ஹெல்தின்னு சொல்றது லைக் பலவீனமாக தோற்றமளிக்கிறது. சரியா? இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்லி சொன்னா முன்னேற்றுதல். verb 1. சரி, இதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேர்ட்ஸ்கள். சோ இம்ப்ரூவ்னா முன்னேற்றுதல். அச்சீவ் அப்படின்னு சொல்லி சொன்னா சுறுசுறுப்பான. சரியா? சுறுசுறுப்பான. பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா பயிற்சி செய்யப்பட்டது, ஒரு விஷயம் பயிற்சி செஞ்சிருக்காங்க. நியூட்ரிஷியஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு சாப்பாடு. சரிதானே? சோ இதுகளை வச்சுக்கொண்டு உள்ள போவோம். சம்டைம்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேர்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸ்களாக இருக்கலாம். அன்னோன் வேர்ட்ஸாக இருக்கிறது கூட. மேபி ஒரு 2 அல்லது 3 வேர்ட்ஸ் வந்து அன்னோன் வேர்ட்ஸாகத்தான் கூடுதலாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது லைக் பயப்பட வேண்டாம். சரியா? அது தெரியாத விட நீங்க தெரியாம அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. சரியா? வச்சு முதல்ல தெரிஞ்சதுக்கு ஃபீல் பண்ணுங்க. லாஸ்ட் வந்து நீங்க பார்த்துட்டு தெரியாதுக்கு எங்க பிளேஸ் இருக்கோ அந்த இடத்துல கொண்டு போய் போடுங்க. சரியா? லைக் தெரியலன்னா அந்த இடத்துல பதற்றப்பட வேணாம்ன்றதுதான் இப்ப நான் சொல்ல மறந்த விஷயம். சரியா? தேவை இல்லாமல் பதற்றப்படாதீங்கோ. சரியா? ரைட். ரெகுலர் எக்ஸசைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஹெல்தி லைஃப். சரியா? ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து எங்களோட ஹெல்தி லைஃபுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூ கேன் dash your health by doing physical activities every day. ரைட். அதுல ஆன்சர் கொடுத்திருக்காங்க. சி என்ற ஆன்சர் கொடுத்திருக்காங்க. இம்ப்ரூவ்ன்றது கொடுத்திருக்காங்க. சரியா? இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வர கீவேர்ட் அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லி சொன்னா, எப்பயும் ஒரு டேஷுக்கு முன்னாடி ஒரு மாடல் வெர்ப் விழுகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு மாடல் வெர்ப் வருகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த இடம் டேஷை யார் ஃபில் பண்ணுவான்னா verb 1 தான் எப்பயும் ஃபில் பண்ணும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நான் சொன்னால், ஒரு மொடல் வேர்ப்னு சொல்லி டேஷுக்கு முன்னாடி வருவார். மொடல் வேர்ப்ன்றது யார் பிள்ளைகள்? கேன், குட், வில், would, மே, மைட். இப்படி உங்களுக்கு தெரிஞ்சா கொஞ்சம் பேர் இருக்கீங்க. சரியா? ஷால், ஷுட், மே, மைட், மஸ்ட், இப்படி ஏதாவது ஒன்று டேஷுக்கு முன்னாடி விழுமாக இருந்தா இந்த இடம் இந்த டேஷ பூர்த்தி பண்ண போறவர் எப்படிப்பட்டவராக இருப்பாருன்னா verb 1. கண்டிப்பாக, நிச்சயமா எந்த பேப்பரோடாலும் எடுத்துப்பார். சரியா? தப்பாகாது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய verb 1 அப்படின்னா இவரை verb 1க்கு போகல, இவர் இடி சேர்ந்துட்டார். சரியா? இது ரெண்டும் இல்ல, இது ரெண்டும் தான் இருக்குது. சரிதானே? verb 1 ஆக இந்த ரெண்டும் தான் இந்த இடத்துல இருக்கு. சோ இம்ப்ரூவ்ன்றது ஒரு verb, ஆக்டிவா இருக்கிறதுன்ற சுறுசுறுப்பு அப்படின்னு சொல்றது வந்து ஒரு verb-ஆக கருதலாம். சரியா? அப்ப இந்த ரெண்டுல ஏதோ ஒன்றுதான் இந்த இடத்துல வரும். அப்ப இங்க குறிக்க வேண்டியது நீங்க சி என்ற ஆன்சர் முக்கியம் இல்லை எனக்கு. செமினார் அட்டன் பண்றதுக்கான காரணம் அது கிடையாது. ஆன்சர் பண்ணி போட்டு போறதுக்கு இல்ல, என்ன வழியில ஆன்சர் எடுக்கலாம்ன்றதான் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அந்த இடத்துல. சரியா? என்ன வழியில ஆன்சரை தட்டி கொண்டு போகலாம்ன்றதா முக்கியம். அந்த வகையில ஒன்றுதான் ஒரு டேஷுக்கு முன்னாடி மாடல் வேர்ப் ஒன்று வருமாக இருந்தா அந்த இடத்தை ஃபில் பண்ண போறவர் verb 1 ஆகத்தான் இருப்பார். இப்ப பாக்ஸுக்குள்ள யார் verb 1 இருக்கணும், 2 பேர் இருந்தா 2 பேரை போட்டு வாசிப்பார். அதாவது ஒன்று சரி வரும், அவராகத்தான் இருப்பார். சரியா? ஏன்னா நான் 6 வேர்ட்ஸ்ல இருந்து ஒரு வேர்ட்ஸ் நான் தட்டி கொடுத்துருக்கேன், அதாவது 2 வேர்ட்ஸ் ஆக்கி விட்டுருக்கிறேன். அதே பெரிய விஷயம். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்றுதான் உங்களுக்கு வரப்போகுது. அவங்க இம்ப்ரூவ் கொடுத்துட்டாங்க. சரியா? அடுத்ததுக்கு போய் கொள்வோம். It helps you to keep your body dash and your mind fresh. உங்கள அது வந்து எப்படி வச்சிருக்கும்னு சொல்லி சொன்னா உங்களோட பாடியையும் உங்களோட மைண்டையும் லைக் ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்குமா. சரியா? 2வது லைன். சரி, அந்த இடம் இருக்கட்டு. சரியா? 3வதுக்கு வரும், அப்படியே பாஸ் பண்ணி கொண்டு வருவோம். ஈட்டிங் டேஷ் ஃபுட். டேஷ் ஃபுட். ஈட்டிங் டேஷ் ஃபுட் அப்படின்னு விளங்கி கொள்ளணும். டேஷுக்கு பின்னாடி யார் வாராருன்னு சொல்லி சொன்னா நவுன் வாரார். டேஷுக்கு பின்னாடி யார் வாரார்? நவுன் வாரார். நவுன் வருவாராக இருந்தா இந்த நவுனை
ரெப்ரசன்ட் பண்ணி வர போறவர் யார், அந்த நவுன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி வாரவர் யாருன்னா அஜெக்டிவ். கூடுதலாக இவர் தான் முன்னாடி வருது அஜெக்டிவ். அஜெக்டிவ் உண்டா என்ன, அஜெக்டிவ்னா என்னன்னு முதல்ல வழங்கி இருக்காரு. அஜெக்டிவ் உண்டு சொல்லி சொன்னா என்னண்டா, ஒரு நவுன் நார்மலாக இருக்கும், அது பேசாமத்தான் இருக்கும், சரிதானே. நாம என்ன செய்து விடுவோம்னு சொல்லி சொன்னா அந்த சென்டென்ஸை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வடிவாக்கி விடுறதுக்காக வேண்டி இந்த ஒரு அஜெக்டிவ் அந்த இடத்துல சேர்ப்போம். அந்த அஜெக்டிவ் இவரோட சேரும் பொழுது அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சென்டென்ஸ் பெருசான மாதிரியும் இருக்கும். லைக் பாக்குறதுக்கு ஒரு லைக் என்ன சொல்றது, ஒரு வடிவான சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம், சரியா. அப்படியும் இருக்கும். இப்ப கவனி என்ன விஷயம்ன்றத கவனி, சரியா. இதை நான் என்ன இப்படி கவிச்சேன்னு சொல்லி கவனி. சரியா, மாலா இஸ் அ கேர்ள். மாலான்றா வந்து ஒரு கேர்ள், ஒரு பெண். இதை பேசாம இந்த வாக்கியத்தை பேசாம விடலாம், சரியா. இப்ப நான் என்ன இதுக்கு சொல்றேன்டா, இப்ப திருப்பி சொல்றேன். மாலா இஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள். பியூட்டிஃபுல் கேர்ள் இல்ல, கேர்ள் தான் வந்து யார், மாலாவும் கேர்ளும் தான் யாராக இருப்பாருன்னு சொல்லிட்டேன்னா நவுன். இந்த நவுன் இன்ன அதாவது மாலான்றது பெண், சரி இருந்துட்டு போடு, மாலான்றது ஒரு பெண் தான், அதுதான் இருக்கட்டும். ஆனா இந்த பெண் எப்படிப்பட்டவான்றது சொல்றது, அழகானவாவா அல்லது ஹைட்டானவாவா அல்லது கொஞ்சம் குள்ளமா இருக்கிறாவா அப்படின்னு சொல்றது, அல்லது அவ பூரா இருக்கிறாவா ரிச்சா இருக்கிறாவா, ஏதாவது ஒன்று சொல்லு. இந்த நவுனை பத்தி ஏதாவது ஒன்று அவர் என்ன செய்வாருன்னா விவரிச்சு விடுவார் கொஞ்சம். அந்த எப்படிப்பட்டது நம்ம கேரக்டரை விவரிக்கிற மாதிரி. சில பேர் நம்மள பார்த்துட்டு சொல்லுவாங்க, லைக் கொஞ்சம் வெள்ளையா இருக்கிறீங்க, கொஞ்சம் கருப்பா இருக்கிறீங்க, நார்மலான கலர், ஏன் இவ்வளவு கட்டியா இருக்கிறீங்க, ஏன் இவ்வளவு குண்டா போறீங்க, இப்படி கதைப்பாங்க நார்மலா, சரியா. சோ அந்த விஷயம் தான் அது. சோ ஒரு கேர்ள் அந்த கேர்ளை இன்னும் விவரப்படுத்தி அவன் இன்னும் பியூட்டிஃபுல்லா இருக்கிறான்னு சொல்றதுக்கு தான் அந்த வேர்ட் அந்த இடத்துல வருகுது, சரியா. அப்ப ஒரு அஜெக்டிவ் கூடுதலாக 95% என்ன செய்யும்னு சொல்லி சொன்னா நவுனுக்கு முதல் இடத்தை தான் பிடிச்சு கொள்ளும். அஜெக்டிவ் பிளஸ் நவுன் தான் எப்பயும் கலைக்கிறாங்க. ஜஸ்ட் நம்ம 9 செய்தாக்கள் என்னோட சேர்ந்து வந்து எங்கட கிளாஸ்ல இருந்தாங்களுக்கு விளங்கும் இந்த விஷயம். டெஸ்ட் நம்பர் 9ல கூடுதலாக இந்த விஷயம் வாருது. ஏன்னா வேர்ட் கிளாஸ்ல அஜெக்டிவ் இருக்கும் போது லைக் டீட்டெயிலாக அஜெக்டிவ் பத்தி தெரிஞ்சிருக்கணும், சரியா. அந்த வகையில உங்களுக்கு தெரியும், கேர்ள் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் சேர்றார், நவுனுக்கு முன்னாடி ஒருத்தர் கூடுதலாக வரும்போது அந்த அஜெக்டிவா தான் இருக்கு. இப்ப ஃபுட் இருக்கு, இது எப்படிப்பட்ட ஃபுட்ன்றதுதான் எனக்கு தேவை, கரெக்டா. இது எப்படிப்பட்ட ஃபுட்ன்றத நான் இப்ப சொல்லணும். ஒன்று எப்பயும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, OUS முடிகிற ஒருத்தர் அஜெக்டிவ், OUS முடிகிற ஒருத்தர் அஜெக்டிவ், சரியா. இங்க அன்ஹெல்தி அப்படின்னு இருக்கு, சரியா. அன்ஹெல்தி ஃபுட்னு சொல்லலாம் தானே அந்த இடத்துல, அதாவது சத்து இல்லாத ஒரு சாப்பாடுன்னு சொல்லி சொல்லலாம் அந்த இடத்துல, நல்ல இல்லாத ஒரு உணவுன்னு சொல்லலாம். இவரும் அஜெக்டிவாக தொழிற்படுவார், அவ்வளவுதான் அஜெக்டிவ். ஆக்டிவும் அஜெக்டிவ், ஏன்னா ஆக்டிவ் பர்சன் சொல்லலாம். 3 அஜெக்டிவ் இந்த இடத்துல நிக்கிறார். இப்ப இந்த 3க்குள்ள ஏதோ ஒன்றுதான் விடையாக இருக்கும். இப்ப எனக்கு தேவை அந்த ஃபுட் எப்படிப்பட்ட ஃபுட்டாக இருக்கணும்ன்றதுதான் தேவை. ஆக்டிவ் ஃபுட் அப்படின்னு சொல்லி சொன்னா லைக் ஒரு என்ன சொல்றது, ஆக்டிவ்ன்றது துடிதுடிப்பா இருக்கிற ஒருத்தரை தான் ஆக்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஆக்டிவ் ஃபுட்னாக்கா செட் ஆகாது, அந்த இடத்துல நீ ஆக்டிவா கட் பண்ணலாம். இப்ப அவர் அன்ஹெல்த்திய பத்தி கழிச்சிருக்காரா ஹெல்த்திய பத்தி கழிச்சிருக்கிறான்றதான் விஷயம். ஈட்டிங் டேஷ் ஃபுட் அண்ட் ட்ரிங்கிங் இனஃப் வாட்டர் ஆர் ஆல்சோ நெசசரி, ரைட். நெசசரின்னு சொல்லியிருக்காங்க. நெசசரினா கண்டிப்பாக நாங்க சாப்பிட வேண்டிய சாப்பாடு ஹெல்த்தியான சாப்பாடாகத்தான் அந்த இடத்துல இருந்திருக்க வேணும், சரியா. இதுவும் வராது. அப்ப சத்தான சாப்பாடு, அதாவது நியூட்ரிஷியஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லி சொன்னா சத்துள்ள உணவு, அந்த இடத்த ஃபில் பண்ண போறவர் யாராக இருப்பாருண்டா நியூட்ரிஷியஸ். நோட் பண்ணிக்கொள்ள